ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 10 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா டபார்னு லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரி வாங்க நாம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ சுகோ ஃபீல்ட் டெப் டஞ்சன் ரைட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுத்து தூங்கலான்னு வந்தா கதவெல்லாம் திறந்துருக்க உள்ள யாரா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது பார்த்தா அங்க இருக்கிறது டாங்ஸக்கோட பிரதர் டங்ஸு எஸ்ரா ஹண்டர். அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோக்காக. ஃபைட் எப்படிடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதோட போன எபிசோட முடிச்சிருப்பானுங்க படுபாவிங்க. வாங்க நாம அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த டங்ஸு நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா பேசுவான். சே, நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே. முதல்ல உங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னா நான் என்ன வழியை அனுபவிக்கிறனோ அதே வழியை அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க வராம போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எது எப்படியோ கடைசியா நீ வந்துட்டியே சாங்சுகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி போட்டோவை கீழே போட்டு மிதிச்சு அந்த கண்ணாடிலாம் நொறுக்கி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சுகோ மனசுல ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா அந்த டங்ஸு மெதுவா எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வர பார்க்க நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, ஓ அப்படின்னா அவன் தான் இவனா, எஸ்ராங்கண்டர் டாங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு. அதுல நம்ம சேர்மன் சவுலு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, எங்க பாரு சுகோ, அந்த டாங்ஸக் செத்தான் பாரு, அவனோட கூட பிறந்த அண்ணன் இவன் தான் டாங்ஸு. இவன் தான் அவன் தம்பியை தப்பிக்கிறதுக்கான எல்லா பிளானும் போட்டான்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது. அப்படி அவன் தான் உண்மையிலேயே அவன் தம்பி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தான் அப்படின்னா நீ அவங்கிட்ட உஷாரா இருக்கணும். ஏன்னா நியூஸ்ல எல்லாம் நீ தான் அந்த ஜெயில் கதிகளை தடுத்து நிப்பாட்டின ஹீரோன்னு சொன்னாங்க. அவன் உன்னை தேடி வந்தான்னா ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா அவன் ஒரு எஸ்ராங் ஹண்டர். அவன் உன்னை தேடி வரும்போது நீ பண்ண வேண்டியதெல்லாம் அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிரு. ஏன்னா அவன் கூட காட்ஸ் யாரும் இல்லை. நீ காட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்ட, அதனால நீ தனியாக தான் இருப்ப. அவன் ரொம்ப 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 மோசமானவன் சுகோ அப்படின்னு சேர்மன் சவுல் சொல்ல அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் டங்ஸு பாருங்க, அவன் பயங்கரமா அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வர அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு, டங்ஸு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? உன் தம்பியை கொன்னவனை பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கியா? ஆனால் உன் தம்பியை நான் கொல்லலை. உன் தம்பியை கொன்னது அந்த பி ரேங்க் அன்ட்ரு கேங்கு ப்ளூ மண்டையன் தான். ஆனால் அவனையும் நான் கொன்னுட்டேன். இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அந்த டங்ஸு, இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? கேவலம் அந்த பி ரேங்க் அன்ட்ரு கேங்க தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் ஒரு எஸ் ரேங்க் அன்டர், என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலையா அவன்? காட்டுப்பாகுது. தம்பி, நான் ஒன்றும் என் தம்பியை கொன்னவனை பழி வாங்கிறதுக்காக இங்கே வரலப்பா. நான் அவ்வளோ பாசக்காரனும் கிடையாது. நான் வந்ததுக்கு காரணமே நான் போட்ட ஒரு பிளானை தடுத்து நிப்பாட்ட உன்ன மாதிரி ஒரு பொடி பையன் வந்தான்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என் பிளானுக்கு குறுக்க வர்றவங்களை யாரையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தம்பி. அது உன்ன மாதிரி பொடி பையனை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அந்த டாங்ஸ் சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்க போறது இல்ல. சரி, நம்ம இங்கிருந்து வேற இடத்துக்கு போய் சண்டை போடலாம். இது என்னோட வீடு. இது டேமேஜ் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. புரியுதா டாங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டு அந்த டாங்ஸு, நான் எதுக்குடா நீ சொல்றத கேட்கணும்? நீ சொல்றத நான் கேட்கணும்னு அவசியமே இல்லடா அப்படின்னு அந்த டங்ஸு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவாரு. செம்ம கோவத்தோட கையை முறுக்கிட்டு செவுத்துல ஓங்கி ஒரு குத்து விட்டதுல அந்த செவரு சும்மா நொறுங்கி வேறு பாருங்க. நம்ம ஹீரோ சும்மா மாசா நிப்பாரு. நம்ம ஹீரோ கடுப்புல, டங்ஸு என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்ல அந்த ரூம்ல சும்மா ஆறா பட்டைய கலப்போம். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி நின்றுட்டு அந்த டங்ஸுவை பார்த்து சொல்வாரு, டங்ஸு என்னோட மாமாக்கு இப்பதான் பேனிக் அட்டாக் வந்து கொஞ்சம் சரியா இருக்கு. அவரை மறுபடியும் நான் பயன்படுத்த விரும்பல. ஒன்றும் இல்லை, பக்கத்துல தான் 5 நிமிஷம் ஹண்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடுற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் சண்டை போடலாம். இப்போ நீ வரியா இல்லை இங்கேயே தான் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதை கேட்டுட்டு அந்த டங்ஸு, தம்பி நல்ல இடமா இருந்தா சொல்லு, சண்டை போட்டு நாளாச்சு, உன்னை புரட்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போவான். கட் பண்ணா ஒரு பெரிய பில்டிங்கு. நம்ம ஹீரோவும் டங்ஸுங்க சும்மா நேருக்கு நேரா நிக்க அந்த டங்ஸு அப்படி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு அப்படி நடந்து வருவான் பாருங்க. அப்ப அவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான், நீ இவ்வளவு தைரியமா என் முன்னாடி நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என் முன்னாடி இப்படி எவனுமே தைரியமா நின்னது கிடையாது. அப்படி பார்த்தா உனக்கு அந்த ரீஅவேக்கனிங் பவர் கிடைச்சிருக்குது உண்மைதான் போல இருக்கு. உன்கிட்ட என்ன பவர் இருக்குது?
எஸ் ரேங்க் ஹண்டர் பவரா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டங்ஸு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்கிட்ட இப்போ என்ன பவர் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு எப்படி அந்த ஸ்டார் பவுடர் கிடைச்சது, அது எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதை கேட்டு நம்ம டங்ஸு, என்னது ஸ்டார் பவுடரா, என்னது நாகார்ஜுனாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, உங்களுக்குலாம் இந்த ஸ்டார் பவுடர் தேவைப்படுதாடா, எனக்கெல்லாம் அதெல்லாம் தேவையே படாது, அது இப்போ கிடைக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி நீ எதுக்குடா கேட்டுட்டு இருக்க, உன்கிட்ட அதை பற்றி நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். என்னது அப்படின்னா இவன் அந்த ஸ்டார் பவுடரை எடுத்துக்கலையா, இவனுக்கு தானாகவே இவ்வளோ பவர் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்க, அந்த டங்ஸு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி உன்ன மாதிரி ரொம்ப வீக்கான ஆளுகளுக்கு தான் அந்த ஸ்டார் பவுடர் தேவைப்படும், அது எனக்கு தேவைப்படாதுடா. இப்போ நீ உன்னோட பவரை நீ என்ன ரேங்குன்னு தெரியாம வச்சிருக்க இல்லையா, ஆனா உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எஸ் ரேங்க் ஹண்டர் பவர் கிடைக்கிறதுன்றது குதிரை கொம்பு தான், அது ரெண்டாவது விஷயம். ஆனா இப்போ நீ என்கிட்ட ஜாக்கிரதையா இல்லாம அசால்ட்டா இருக்கல்ல, அதுக்கு உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். ஏன்டா என்னை பார்த்த நீ வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸு அவன் கையை காட்டினா, அதுல ஏதோ வித்தியாசமா மோதிரம்லாம் வச்சிருப்பான். அப்புறமா அவன் சொல்ல பாருங்க, ஏய் எல்லா எஸ் ரேங்க் ஹண்டரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லடா, நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆறாவை வெளியே கொண்டு வரான் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், நான் கடைசியா ரொம்ப பவர்ஃபுல் ஆள் கூட சண்டை போட்டது அப்படின்னா அது அந்த லீ தான். இவனை பார்க்கும்போது அந்த லீ ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது, இவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னா நான் முதையா ஒரு எஸ் ரேங்க் கூட சண்டை போட போறேன், தெரிஞ்சிக்க வேண்டிதான் என்னோட பவர் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு செம்ம ஸ்பீடா போவார் பாருங்க அவனை அட்டாக் பண்றதுக்கு. அதை பார்த்துட்டு இந்த டங்ஸு காலை தூக்கி தரையில ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க, அடிச்சு அடியில தரையெல்லாம் பொழந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வர நம்ம ஹீரோவை அப்படியே அடிச்சு மேல கொண்டு போயிரும். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டங்ஸு சொல்லுவான், டெசுகோ நீ ஒரு சம்மனிங் டைப் மியூசிஷியன் ஹண்டர்னு கேள்விப்பட்டேன், அதை விட்டுட்டு நீ ஏன்டா வெறு கையில என் கூட சண்டைக்கு வர, கூப்பிடுற அவனோட அந்த கருப்பு சோல்ஜர்ஸ, பாக்குறதுக்கு நல்லா கருன்னு இருப்பாங்கல்ல, வர சொல்ற அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. பாறையெல்லாம் உடச்சிட்டு நம்ம ஹீரோ வயிற்றுல அந்த குத்து உள்ள நம்ம ஹீரோ அந்த அடி வாங்கிட்டு பறந்து போய் செவுத்துல அடிப்பார் பாருங்க. அடிச்சுட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே வந்து நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அப்படியே பாப்பாரு பாருங்க, பார்த்தா அந்த டங்ஸு அவனோட காலை வச்சு நம்ம ஹீரோ மிதிக்கிறதுக்காக வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டக்குன்னு டார்ச் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாரு. அவன் தரையில அந்த காலை வச்சு மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தரையை சும்மா நொறுங்கி போயிடும். அப்புறமா நம்ம ஹீரோ சும்மா சொலண்டு வந்து காலை வச்சு அவன் மூஞ்சிலே ஒரு மிதிப்பாரு பாருங்க. அவன் மூஞ்சி சும்மா தவடா பேர்ந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. டங்ஸு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, என்னடா கிச்சு காமிச்சிட்டு இருக்க, சிரிச்சிட்டேன் போதுமா, ஆனா எனக்கு கிச்சு காமிக்க தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அது செம்ம பவர்ஃபுல்லான பஞ்சா இருக்குங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அந்த டங்ஸு சொல்லுவான், டேய் என்னடா உன்னோட ஃபுல் பவரை வச்சு என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ உங்ககிட்ட இருக்க மொத்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணா கூட என்னை ஜெயிக்கவே முடியாதுடா, என் பவர் முன்னாடி நீ நிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா மிரட்ட நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு. இப்ப எனக்கு அவனோட பவரும் என் பவரும் எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்குன்னு புரியுது. ஆனா நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அதிகமான பவரை இவங்கிட்ட நான் பார்க்கல, அதை கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ஆல்டர்னேட் வெர்ஷன் கூட சண்டை போட்டான் பாத்தீங்களா, குழந்தை சுகோ அப்புறம் வில்லன் சுகோ, இவங்க கூட சண்டை போட்டதை கம்பேர் பண்ணும்போது இந்த டங்ஸு ஒண்ணுமே இல்லையா, அதை தான் நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து நிப்பாரா, அந்த டங்ஸு மறுபடியும் என்ன பண்ணுவான், கையை முறுக்கிட்டு இன்னொரு குத்தோட ரெடி ஆவான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அந்த டங்ஸு சொல்லுவான் பாருங்க, டெசுகோ இப்போ மனசுல என்ன ஓடிட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப திமிரா இருந்தியே, இப்ப அந்த திமிரு காணாம போயிருக்குமே, ஐயோ என் வாழ்க்கை முடிய போகுதா, இவ்வளவுதானே என்னோட வாழ்க்கை அப்படின்னு உனக்கு தோணுமே, தோணணும்டா, ஏன்னா இப்போ முன்னாடி நிக்கிறது டங்ஸுடா, இந்தாடா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. விட்டா குத்துல நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் செவுத்துல அடிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா டங்ஸு ஒரு மாடி நின்று இருப்பான். ஆமா குத்துனது இவன் தானே, இவன் எதுக்கு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த டங்ஸு குனிஞ்சு அவனோட கையை பார்ப்பான் பாருங்க. அதுல நம்ம ஹீரோ அவரோட சேடோ ஈட்டியை சொருகி வச்சிருவாரு. இந்த சேடோ ஈட்டியை சொருகி வச்சா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு,
அதை தான் நடக்கும் போல இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அடிபட்டு கீழே உட்காந்துட்டு இருக்க, நம்ம பேரு வெளியே வந்துருவான். சின்னியா சின்னியா உங்களுக்கு ஒன்றும் இல்லை சின்னியா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ பெரு நான் நல்லா தான்டா இருக்கேன், இருந்தாலும் நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணாலுமே அவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போ அது தேவையில்லை. நான் இந்த பவரை கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். என்ன இப்போ சீரியஸாக சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பார் பாருங்க. நம்ம ஹீரோ கிட்ட சேடோ பவர்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு இருக்கும். அதனால அந்த இடத்துல சும்மா பூகம்பம் வந்த மாதிரி புழுதியாக கிளம்பும் பாருங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஹீரோட ஆரா. அப்புறமா பார்த்தா அடங்கொய்யால பாருங்க நம்ம ஹீரோட லுக்கு சும்மா பங்கமாக இருக்குங்க. சேடோ சூட்டை போட்டிருக்காரு, அவரோட லுக்கை பாருங்க சும்மா வெறித்தனமாக இருக்கு. இந்த லுக்கு தானையா நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக இருக்குங்க இந்த லுக்கு. யாருக்கெல்லாம் நம்ம ஹீரோட இந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோ சும்மா பயங்கரமாக கெத்தாக நிற்பார் பாருங்க. அப்படி நின்றுட்டு அந்த டங்ஸுவை பார்த்துட்டு, டங்ஸோ நம்ம 2வது ரவுண்டுக்கு போகலாமா, இப்போ நான் என்னோட ஃபுல் பவர் வச்சு உன் கூட சண்டை போடுறேன்டா, வாடா தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமாக நிற்பார் பாருங்க. பங்கமாக இருக்கும் இந்த சீனு. நம்ம ஹீரோ அந்த சூட்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட பவர் வெறித்தனமாக அப்கிரேட் ஆயிருக்கு. ஸ்ட்ரென்த்து, எபிலிட்டி, ஸ்பீடு எல்லாமே அதிகமாயிருக்கு. இந்த பக்கம் டங்ஸு அதை பார்த்துட்டு, டேய் என்னடா இந்த மாதிரி பவர் ரேஞ்சர் சூட்டை போட்டு வந்துட்டா என்ன அடிச்சிடலான்னு நினச்சியா? ஆமாம், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது திடீர்னு? எல்லாம் அங்கே எதுவும் பையக்கிய வச்சிருக்கியா, ஒளிச்சு வச்சிருக்கியா, டக்குன்னு எடுத்து எதுவும் போட்டுக்கிட்டியா? இதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டங்ஸ் சொல்லுவானா. சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிற்பான். அந்த சேடோவை பார்த்ததுக்கப்புறம், இந்த சேடோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பீதி ஆயிடுவான். அவனுக்கு அப்படி மண்டையிலிருந்து அப்படி சுருன்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகும் பாருங்க. கட் பண்ணா அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஞாபகம் வரும். யாரு? நம்ம தலைவன் சேடோ போனா சஞ்சுனுங்க. தலைவன் இறங்கட்டுமே சரிதம் எழுதட்டுமே அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா காட்டுவாங்க பாருங்க நம்ம சஞ்சின்புவை. அவர் இதுக்கு முன்னாடி அந்த டாங்ஸுவை கொண்டதுக்கு அப்புறம் சேடோவை மாத்தி ஒரு பில்டிங் மேல நின்று அவனுக்கு பேர் வச்சிருப்பாரு பாத்தீங்களா. டாங்ஸோ நீ இதுக்கு முன்னாடி வாழும்போது ரொம்ப பேராசையா வாழ்ந்திருக்க, இப்போ நீ சேடோவா மாறினதுக்கு அப்புறம் உனக்கு பேராசை, கிரீடு இப்படி பேர் வச்சா ஓகேவா? எப்படி இருக்குது என்னோட பேரு? டாங்ஸு கிரீடு அப்படின்னு நம்ம தலைவன் சஞ்சின்வோ அவனுக்கு கிரீடுன்னு பேர் வச்சுப்பாரு பாத்தீங்களா. அது அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. பார்த்தா அவனோட ஒரு பாதி முகம் டங்ஸுவா இருக்கு, இன்னொரு பாதி முகம் சேடோ கிரீடா இருக்குதுக்கே போடு. இதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கையில சேடோவா இருந்தான் பாத்தீங்களா, அது ஞாபகம் வந்துருச்சு. எப்படி வந்தது? நம்ம தலைவன் சூகோ அந்த சேடோவோட ஈட்டி மாதிரி உருவாக்கி அவன் கையில சொருகி இருப்பான் பாத்தீங்களா. அதே மாதிரி தானே மற்ற ஹண்டர்ஸ் எல்லாத்துக்குமே பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்திருப்பான். அதே மாதிரிதான் இங்க பண்ணி விட்டுருப்பான் நம்ம தலைவன் சூகோ. இவன் லுக்கா பாருங்க, டங்ஸு ஒரு பாதி முகம் டங்ஸுவா இருக்கு, இன்னொரு பாதி முகம் கிரீடு சேடோவா இருக்குது. ஐயோ பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குது, வெறித்தனமா இருக்குங்க. அப்புறம் பார்த்தா இதோட எபிசோட முடிச்சிடறானுங்க. ஐயோ என்னக்கே இவனுக்கு முக்கியமான நேரத்தில் நல்லா பீக்கில் போகும்போது டக்குன்னு முடிச்சிட்டானுங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சுங்க. அனிமையிலும் சரி மாங்காவிலையும் சரி ஒழுங்கா மொத்தமாக கொடுக்க மாட்டானுங்க. சே கடுப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வெறித்தனமாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம தலைவன் சங்ஜின்வு வெறித்தனமாக இருந்தது. கூலிப்பா பர்ற ஹவுஸு அப்படின்ற மாதிரி வந்துருந்தாரு பாருங்க. ஒரு சினிக்கு அப்படின்னா நம்ம தலைவன் சங்ஜின்வு ரிட்டன் ஆனா எப்படி இருக்கும்? சும்மா தீ பிடிக்கும். என்ன பண்றதுங்க, அடுத்த எபிசோட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். சரி, யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் டபார்னு கிளிக் பண்ணிருங்க. நீங்க லைக் போட்டதான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.